பகவான் எல்லாரையும் ஆட்கொண்டு நன்னா வைக்கணும். எல்லாரும் பகவானோட குழந்தைகள். அவாவாத்துல அவாவ அம்மா அப்பாவுக்கு அவாவா குழந்தைகள். ஆனா எல்லா ஜீவராசிகளுமே பகவானுடைய குழந்தைகள். அதனால பகவான் என்னவாம், எப்பவுமே அறிகுயில் மட்டும்தான் கொள்வானாம். நம்மள மாதிரி எப்பவும் தூங்கிட்டு இருக்க மாட்டானாம். அவனுக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் கவலை. அப்ப அந்த உலகத்துல எத்தனை நாய் பூது பன்னிங்கிற மாதிரி எத்தனை மனுஷா எல்லாருடைய கவலையும் சேர்த்து பகவான் ஒருத்தன் பட்டு இருக்கான்னு. அதனாலதான் அம்மாவை காட்டிலும் சிறந்தது அம்மாங்கிறவா என்னத்துக்காக குழந்தைய பெற்றுக்கிறா. தான் மலடி இல்ல, தன்னுடைய ஆண்டையந்தனும் விட்டுறக்கூடாது, மாமனார் வாங்க திட்டக்கூடாது அப்படிங்கறதான் குழந்தை பெற்றுக்கிறாள். இதுவரை குழந்தை மேல பாசத்தினால எந்த அம்மாவும் இது வரைக்கும் பெற்றுன்றதான் எனக்கு காண கிடைக்கல. அப்படி என்ன சுனிச்சி மாதிரி இருந்துட போறாள, சுருச்சி அந்த மாதிரி இருந்துருக்கோளார் ஒண்ணும் இல்லைங்க. அப்படி யாரும் இல்லை. பகவான பக்தி பண்ணணுங்கிறதுக்காக பிரகல்லாதன் பிரகல்லாதனே அவ அம்மா அந்த மாதிரி பெற்று எடுத்தா. அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் காண கிடைக்கல. எல்லாம் சுயநலம் தான். அம்மாங்கிற வார்த்தையை வச்சுட்டு இருக்கா, ஆனா சுயநலம் தான். எந்த ஒரு தியாகமும் இந்த தாயாரும் பண்ணிட மாட்டா. 2 நாள் படுத்துட்டாக்கா இதுக்கு வேற வேலை இல்லை, இதுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஆயிடுச்சு. ஆமா, சும்மா சும்மா கேட்காத, நான் தான் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்னு, என் வயசுக்கு நான் என்ன பண்ணணும். இப்படி எத்தனையோ ஒவ்வொன்னா இது சொல்ல போனோமானால் உலகத்திலே எல்லாரும் சொல்ற அம்மா அப்படின்னு. அந்த அம்மாவும் சாதாரணமா தான் இருந்துட்டு இருக்கா. ஒரே ஒரு வித்தியாசம், வயத்துல குழந்தைய சுமக்கிறது ஒண்ணுதான் அம்மாவுக்கும் மிச்ச பேருக்கும் வித்தியாசம். மனசால பார்த்தோமானால் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணம். இன்னும் சரியா சொல்ல போனோம்னா எல்லாரும் சாதாரணமா இருக்கிறது. இவாள்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, இந்த அம்மா அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு தனக்கு தேவையான மாதிரி இதெல்லாம் பண்ணிப்பா, துக்கப்படுற மாதிரி பண்ணிப்பா, என்ன மேதான வேணுங்க அப்படி அனுபவத்துல அவளுக்கு தெரியும் இல்லையா. நம்ம இனிமே சொல்லணும் அப்படிங்கறது கூட ஒண்ணும் இல்லை. எங்கேயான ஒரு நாளைக்கு அம்மா சொல்படி கேட்காம இருந்து பாருங்க, உங்களுக்கு புத்தின்னு நன்னா தெரிஞ்சு நீங்க பண்றது சரின்னு தெரிஞ்சு அதுல நீங்க திடமா இருக்கிற பொழுதோ அந்த அம்மா அப்படிங்கிறவள் எப்படி இருக்காங்கிறது அப்ப தெரியும். இந்த அம்மாங்கிற வார்த்தையை அவளுக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படுறது. இதை தவிர இன்னைக்கு குழந்தைக்கு எந்த அம்மாவான பால் கொடுக்கறாளா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கூட இல்ல. சரி, அதை அழற பொழுது அதில் தூக்கி வச்சுக்கிட்டதான் பண்ணால இல்ல, அவசரம் இல்ல. இது சத்தியம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அதுதான் நடந்துட்டு இருக்கு. சுயநலத்தினுடைய அடிப்படை அவள்கிட்ட நிறைய இருக்கு, மிச்ச பேரை காட்டிலும். புரிஞ்சுக்கிறவாளுக்கு பாக்கியவா அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அம்மாவை இங்கேயும் விட்டுட சொல்லல. என்ன சங்கரருடைய அம்மாவா இருந்துட போறாளா என்ன? எல்லாரும் தன் குழந்தையை மட்டும்தான் தன் குழந்தைய நன்னா இருக்கணும்னு நினைச்சாள். அந்த மாதிரி ஒரு தாயாரா இருந்துட போறாளா? அப்படி பிரகலாதனுடைய தாயார போற இருந்துட போறாளா? எங்கேயோ. அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுவும் அந்த காலத்திலே சொல்றோம். இந்த காலத்துல யாரு சொல்றதுன்னு தெரியல, எனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த மாதிரி யாரும் இல்ல. அது தீர்மானமா என்னால சொல்ல முடியும். சின்ன ஒரு குழந்தைய அம்மாவுடைய பால் அழறது, அதுக்காக பகவான் கொடுத்திருக்கான் அந்த உடம்புல அந்த சக்தியை கொடுத்திருக்கான். ஆனா அதை கூட உபயோகப்படுத்துறது இல்லையே. ஆக இப்படி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. அதனால இதுல அதிசயப்படுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. சுயநலம் அடிப்படையில பாக்குற பொழுது அத்தனையும் பக்கா சுயநலம். மிச்ச பேரை கேட்டா அதிகமான சுயநலம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி உலகத்துல பகவான் தான் வர முடியாதுங்கிறதான் அம்மாவை படைச்சதா சொல்றது. ஆனா இந்த காலகட்டத்துல அதெல்லாமும் மாறிட்டுதான் வந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்துல மதுரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல திரிபுரந்தரர் அப்படின்னு ஒருத்தர். அவர் அந்த ஊர் ராஜா கிட்டே மந்திரியா ரொம்ப காலம் வேலை செஞ்சவர். சரி, வேலையெல்லாம் செஞ்சாச்சு. ஆனா அடிப்படையில அவர் வேலை செஞ்சாலும் அவர் ஒரு விஷ்ணு பக்தர். காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பார். ஆனா மனசு பகவான் இடத்துல மட்டுமே லயப்பட்டு இருக்கும். அந்த ராஜாவும் அந்த மந்திரிய ரொம்ப நன்னா திரிபுரந்தரரை ரொம்ப நன்னா வச்சுட்டு இருந்தார். அது கொஞ்ச காலம் ஆன உடனே பகவான் அவன் ஆட்கொள்ளணும், அவனுடைய அந்த சக்தி வெளியில தெரியணும்,
பகவான் அந்த திரிபுரந்தரருடைய பக்தியை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால திரிபுரந்தருக்கு இந்த மந்திரி பதவி போரும்னு ஆயிடுச்சு. மந்திரி பதவி போரும்னு ஆன உடனே ராஜாட்ட சொல்லிட்டு இந்த ராஜாரீகமான காரியங்கள், ராஜாங்க காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்பெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு ரிட்டையர்மெண்ட். அது அந்த காலத்திலயும் உண்டு. வார்த்தை வேணா அவ புதுசா சொல்லிட்டு இருப்ப. அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பக்திக்கு வந்துடணும். அப்பவும் லோ அலையறதுல என்ன இருக்கு? வெயில் இல்ல, மழை இல்லைன்னு அப்பவும் மெட்டியான்னு ஒண்ணு தூக்கிட்டு அலையறதுல என்ன புண்ணியம்? திரிபுரந்தரர் என்ன பண்றது? அப்படியே கூட்டுல அடைச்சு வச்ச ஒரு கட்சி எப்படி வெளியில ஹாயா பறக்கும் திறந்து விட்டுட்டோம்னா, அந்த மாதிரி அவருக்கு சந்தோஷம், சுதிக்கிறார், ஆனந்தம் ஆனந்தம். அப்பாடி நானுமே பகவானுடைய விஷயங்களே நிறைய பண்ணுவேன், பகவானுக்காக நிறைய பக்தி பஜனை பாட்டெல்லாம் பாடுகிறேன், கட்சி ஊரா நடந்து போயிருக்கிறேன். அதனால அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டாக்க, பிருந்தாவனத்திலேயே தன் ஆயுளம் இங்கே கழிச்சுடணும் அப்படிங்கறதான ஒரு ஆசை. உடனே பத்னியை கூப்பிடுறாரு, அம்மா தாயே, நம்ம 2 பேரும் பிருந்தாவனத்துக்கு போய் பகவான் இருந்து லீல பண்ணின இடமான அந்த பிருந்தாவனத்துல போய் நம்ம ஆடி பாடி இருக்கலாம், பஜனை பண்ணலாம், நீ என்ன சொல்றே அப்படின்னு கேட்கிற போது அவ சொல்ற, அப்பாடி இப்படி ஒரு விஷயம் நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்றாருனாக்க, தன்கிட்ட இருக்கிற அந்த பொருள் எல்லாம் தன்னை கட்டுப்படுத்தும், அதுக்கு வசப்பட்ட முடியுமா? அந்த மாயையில எங்கதான் மாட்டின்றோம்னோ. ஏன்னு கேட்டாக்க, ஒரு 10 ரூபாய் காசு இருந்ததுன்னா அந்த 10 ரூபாயை காப்பாத்தணும்னு மனசு இருக்கும். பர்சுல வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போறோமானால் எல்லா காரியமும் செய்வோம். ஆனா மனசு இந்த பர்சுல இருக்கிற காசு மேலதான் இருக்கும். தொட்டு பாத்துக்கிறதும், தடவி பாத்துக்கிறதும், யாரான உரசி இப்படி போற பொழுது உரசினா கூட என்னமோ தெரியாம தடவி பாத்துக்கிறதும், அப்படி காசு மேலதான் அந்த மனசு இருக்கும், பகவானத்துல போகாது. அந்த மாதிரி இன்னைக்கு பசு பட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது அப்படியே தான் அது பாட்டுக்கு இருக்கு. கூடு கட்டிக்கிட்டு அதுல உட்கார்ந்து இருக்கு, ராத்திரி ஆச்சுன்னா வருது, அப்புறம் கீக்கின்னு பறந்து போகுது, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மனுஷாதான் வர வர மோசமாகின்றே போறா. ராட்சசா காட்டிலும், அன்னைக்கு காட்டுல எங்கேயோ ஒரு ராட்சசன் இருந்தான் அப்படின்னு சொன்னோமானால், இன்னைக்கு ஒவ்வொரு கிரகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ராட்சசாள். துளி கூட சந்தேகமே கிடையாது, அத்தனை பேரும் ராட்சசாள் தான். அப்படி தன்கிட்டே பொருள்கள் இருந்தா எங்கே பகவானிடத்திலே மனசு பூராவும் லயப்படாதோ, மாயில நம்ம இங்க மாட்டின்றோமோ அப்படின்னு எல்லா பொருளையும் எடுத்து தானம் கொடுத்துடுறோம். அதுதான் பக்தி. என்ன ஒரு பகவானிடத்திலே ஒரு திடம், அந்த திடம்ங்கிறது இதுதான். அந்த பகவான் தனக்கு சாதம் கொடுத்துருவன் இருக்கிறதுக்கு, அவனோடது. நான் யார்? நான் அவனோட சொத்து. அவன் என்ன காப்பாத்திடுவன். அவனுக்கு அக்கறை இருந்துன்னா என்ன காப்பாத்தட்டுமே. அது கூட இல்லையா அவள்கிட்ட, அந்த மாதிரி எண்ணம் கூட இல்லை. பகவான் தன்னை காப்பாற்றிடுவான், அவன் உற்ற மாட்டான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஏன்னு கேட்டா அவனுடைய விஷயமா செய்யற பொழுது அவன் காப்பாற்றிடுவான். ஒரு 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 முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளி வேலை செய்கிற பொழுது அவன் எங்கெல்லாம் போகணுமோ அதுக்கு அந்த முதலாளி காசு கொடுத்து அனுப்பி, நீங்க போய் இதை செய்ய, அங்க போய் அதை செய்யன்னு சொல்றனே. அப்ப மனுஷாலே எப்படி இருக்கிற பொழுது பகவான் தன்னுடைய நாமமே சொல்லி தன்னை பத்தியே பஜனை பண்றவனை விட்டுடுவனா விடமாட்டான். அப்படி பகவானிடத்திலே நாம் இன்னைக்கு சொல்றோம், அந்த தினம் அன்னைக்கு திருபுரந்தரத்தை இருந்தது. அந்த மாதிரி என்ன ஆகிறது, எல்லா பொருளையும் தானம் கொடுத்துட்டு 2 பேரும் கிளம்பிடுறா பிருந்தாவனத்தை நோக்கி. பிருந்தாவனத்துக்கு நடந்து போய், மதுராலேருந்து பிருந்தாவனம் போகணும். நடந்து போற ஊர்கள்ல வெளியில எல்லாரும் என்ன பண்றாருன்னா, இவர் திரிபுரந்தரர் வரார் அப்படிங்கிற அந்த பஜனை சத்தம் கேட்ட உடனே இன்னும் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, சரி பகவான பத்தி பாடினா அவனை கொடுத்துருவனே, வேலை செய்யறதுக்கு கூலி கிடைக்குமே. உடனே அவளுக்கு அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சுடுறது, சாப்பாடும் பகவான் கொடுத்துடுறான்.
அப்படி ஒவ்வொரு ஊரா இருந்து பிருந்தாவனத்தை போய் சேர்ந்துடுறா. பிருந்தாவனத்துக்கு போய் அங்கேயே வாழ்நாள் பூரா இருந்துன்னும் ஆடி பாடி, இது கிருஷ்ணன் நடந்த பூமி, இதுக்கு இந்த மரத்தை கிருஷ்ணன் தொட்டிருப்பான், அந்த பூ பூத்திருக்கே அது பகவானுக்கு பிடிச்சிருக்கும், அப்படியெல்லாம் அவனுடைய பகவான சுத்தியே அவனோட திரிபுரந்தருடைய எண்ணம் வேற எங்கேயுமே போகல. அந்த காலத்திலே தான் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஆனா அந்த வருத்தமும் இப்ப பகவானை பத்தி பாடி ஆட முடியறதேங்கிற சந்தோஷம். அப்படி குதிச்சு பாடி திரிபுரந்தரர் அங்கேயே திரும்பவும் ஒரு உற்சவர் மாதிரி ஆடுறார், பாடுறார், எல்லாம் பண்ணி. ஆனா அதே சமயத்திலே கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்க தன்கிட்டே. அப்போ எந்த விதமான பொருளும் அவரை அடிமைப்படுத்தல, அவர் வச்சுக்கல. அதனால இன்னும் சந்தோஷம் ரொம்ப நன்னா இருக்கு. சொத்தை காப்பாற்றணும் கவலை இல்லாம ரொம்ப நன்னா இருக்கார். பகவான் இடத்துல அவ்வளவு ஜோரா பக்தி. அப்படி இருக்கிற சமயத்திலே அந்த ஊர்ல பெரிய பெரிய பணக்காராலும் வெளியூர்ல இருந்து வரவாளும் கிருஷ்ணனுக்காக ஒசந்ததான பட்டு 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 பட்டா ஆடை, அதாவது பீதாம்பரம், மேல போட்டுக்கிற உத்திரியம், இதெல்லாம் அவெல்லாம் கொண்டு பகவானுக்கு சாத்திரா. அத சாத்திர பொழுது ஒரு நாள் சாயந்தரம் என்ன ஆகிறது அப்படின்னா, திரிபுரந்தரது ஒரே லேசா கொஞ்சோண்டு மனசுல, ஐயோ தான் எந்த ஒரு ஆடையும் வாங்கி பகவானுக்கு சாத்த முடியலையே. ஏன்னா பக்தி பண்றவாளுக்கு பகவானைத்தான் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு தோணும், இதுதான் சத்தியம். இந்த மாதிரி தன்னால எதையும் பண்ண முடியலையே, தான் வசந்ததா தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி. தன் மனசுக்கு பிடிக்கிறதுன்னா தனக்கு பிடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பகவானை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும், பகவானை எப்படியெல்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவனுக்கு தோன்றது. அப்ப உலகத்துல இவாள்லாம் வாங்கி கொண்டு சாத்துறா, தான் பகவானுக்கு எந்த ஒரு ஆடையும் வாங்கி சாத்த முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஆத்துல சொல்றார். அம்மா, உலகத்துல எல்லாரும் பண்றா, நான் பகவானுக்காக ஒரே ஒரு ஆடை வாங்கி சாத்தணும்னு இருக்கேன்னு என்னால ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் ஒரு நூலாலான பகவானுக்கு ஒரு ஆடை வாங்கிட்டு வரும். அது பட்டாடை இல்ல, வெறும் நூலாலதான். சரி வாங்கிட்டு வர்றது. அந்த திரிபுரந்தருடைய வாழ்க்கை எப்படி நடக்கிறதுன்னா, பஜனையிலையும் பக்தியிலையும் போயின்னு இருக்கு. உஞ்சி விருத்தி எடுத்துத்தான் தினம் ஆகாரம் எடுத்துக்கிறது. உஞ்சி விருத்தி எடுத்துக்கதையான தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறாரானா அதுவும் இல்லை. அன்னன்னைக்கு அந்த உஞ்சி விருத்தியில வர தானியத்தை கொண்டு பக்குவமா சாப்பாடு தயார் பண்ணி பாகவதாளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவா 2 பேரும் ஆகாரம் எடுத்துக்கிறது. இப்படி போயிட்டு இருக்க அவளுடைய வாழ்க்கை. ஆனா சந்தோஷம் மட்டும் உலகத்துல யாருக்கும் இல்லாத சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா 2 பேரும். அப்படி அந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்துட்டு கடைக்கு போய் அடகு வச்சு ஒரு நூலால ஆன ஒரு ஆடை வாங்கி கொண்டு பகவானுக்கு சாத்திரத்துக்காக சாயந்தரமா கோவிலுக்கு வர, கோவிலுக்கு அர்ச்சகர்கிட்ட சொல்ற, எனக்கு பகவானுக்கு இந்த ஆடைய சாத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இத இன்னைக்கு நீங்க இந்த ஆடைய சாத்திட்டு கற்பூரஹாரத்தை காட்டி எனக்கு சந்தோஷமாக்கணும், எனக்கு பகவானுக்கு வாங்கி தரணும். ஏன்னா அவர் தன்னுடைய நிலைய எடுத்து காட்டி அதுக்காக தீட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பெருமைப்படுறதுன்னு. தாம்பீகம், தன்னுடைய அகம்பாவத்தை காட்டுறதுக்காக அவர் இந்த ஆடையை வாங்கிட்டு வரல, பகவானுக்கு சாத்தி அந்த அழக ரசிக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வர. அர்ச்சகர்கிட்ட கொடுக்கிறார். அர்ச்சகர் சொல்ற, படா படா எப்ப பாரு பிச்சை எடுத்துட்டு அலையிற, இதுல நீ பகவானுக்கு வாங்கிட்டு வந்துட்டியோ பெருசா, என்ன வெறும் நூலாலான, எல்லாரும் பட்டு பட்டா வாங்கி கொண்டு தர, அத்தனை ஜரிகை போட்டிருக்கு, மழை நீட்ட ஜரிகை ஒருத்தர் போடுறா, சான் பெருசி ஒருத்தர் ஜரிகை போடுறா, இது வெறும் நூலாலான ஆடையை கொண்டு இங்க இருந்து வந்துட்டியா நீ, போ இது ஒண்ணும் பண்ண முடியாது, சாத்த முடியாதுன்னு சொல்லவும் திருப்பவும் திரிபுரந்தரர் சொல்றது, இல்ல இல்ல
பகவானுக்கு செத்தனாயி மேல சாத்திட்டு கற்பூர ஆரத்தி காட்டுங்கோ, அதை பார்த்துட்டு நான் திருப்தி பட்டு போயிடுவேனே அப்படிங்க. ஓஹோ, உனக்கு இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னுட்டு அந்த ஆடையை தூக்கி கீழே போட்டுட்டு உட்கார்ந்து 2 காலையும் அந்த ஆடையில நீட்டிட்டு உட்கார்ந்து இருப்பான் அர்ச்சகன். அசம்பாவி. பக்திக்கும் பக்தி இல்லாதவாளுக்கும் வித்தியாசம் தெரியாதவன், பணத்தை பத்தி மட்டுமே தெரிகிறவன், உலகத்தார போல. என்ன அர்ச்சகன் என்ன விதி விலக்கா? கோவில்ல பூஜை பண்ணினதுனால பக்தி வந்ததா எங்கேயும் இல்லையே. கோவில்ல பூஜை பண்ணாதனால பக்தி வரலேங்கிறதும் இல்லையே. எந்த மகான்களுடைய சரித்திரம் எடுத்தாலும் அவள்லாம் பக்தி விக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணித்தான் அவளுக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கும் நாம பாக்குறோம், கோவில்ல இருக்கிற அர்ச்சகாளுக்கு எல்லாருக்கும் பக்தி வந்து கொடுத்தா அப்படின்னா நல்ல வராது. பணம் ஒண்ணுதான் அவளுக்கு குறிக்கோளா இருக்கிற பொழுது செல்வம். செல்வம்ங்கிற வார்த்தைக்கு பக்தி தான் அர்த்தமே தவிர காசோ பணமோ பேங்க்ல போட்டிருக்கிற பேலன்ஸோ கண்டிப்பா இதெல்லாம் உடம்புல ரத்தம் சுண்டி கண் பார்வை போய் ஜீரணிக்க முடியாத, சாப்பிட்டது ஜீரணிக்க முடியாம போகும்போது ஒரு காலத்திலையும் பணம்ங்கிறது உதவி பண்ணாது. பக்தி ஒண்ணுதான் உதவி பண்ணும், பகவான் மட்டும்தான் உதவி பண்ணுவோம். அர்ச்சகர் அந்த மாதிரி காலை நீட்டி அந்த வஸ்திரத்து மேலே காலை நீட்டின்னு உட்காந்துருவார். பகவானுக்காகனு வாங்கிட்டு வந்திருக்கார் திரிபுரந்தர். அந்த வஸ்திரத்து மேலே காலை நீட்டின்னு இருந்தா என்னமா மனசு பாடுபடும். திரிபுரந்தருக்கு மனசு ரொம்ப பாடா இருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு நாமஜபம் பண்ணி பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்காக உட்காந்துன்றது. அப்போ எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கா. ஒரு கொஞ்ச நாழி ஆகிறது. இந்த காலகட்டத்துல சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம், இல்ல 10 நிமிஷம் வச்சுக்கலாம். கொஞ்ச நாழி ஆன உடனே அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற பிரபுனுடைய அந்த விக்கிரகம் இருக்கே, அர்ச்சாவதார மூர்த்தி, அந்த அர்ச்சாவதார மூர்த்திக்கு உடம்பு நடுக்க ஆரம்பிச்சுடுறது. கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கிறது. ஒரு ஜுரம் வந்த மனுஷாளுக்கு உடம்பு எப்படி நடுங்குமோ அப்படி அது நடுங்கிறது. கோவிலுக்கு வரவா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாயிடுது, ஒரு பயமாயிடுது. இது என்னன்னு தெரியலையே, விக்கிரகம் வந்து நடுங்கிறதுனா உலகத்துல ஏத்துக்கக்கூடிய விஷயமா? அவளும் பரபரன்னு பரபரத்து போயிடுறா. பரபரத்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. அர்ச்சகருக்கு ஒரே பயம். என்னன்னு புரியலையே, இது இப்படி என்ன? அவன் தான் தப்பு பண்ணிருக்கான். ஆனா அவன் மனுஷனா இருக்கிறதுனால தான் பண்ணின தப்பு அவனால உணர முடியல. தான் எல்லாத்தையும் சரியா பண்ணினதாவே இன்னும் கொஞ்சம் அகம்பாவம். தப்ப உணர முடியல. தப்ப உணர்ந்துட்டாலே கொஞ்சம் நன்னா இருக்கும், தப்ப உணர முடியல. அப்படி அந்த அர்ச்சாவதார மூர்த்தி கிடு 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 கிடுன்னு நடுங்குறார். இவன் கோவில்ல இருக்கிற அத்தனை அந்த துணியும் கொண்டு வந்து போக்கினாலும் அந்த குளிரு நிக்கலே, அந்த அர்ச்சாவதார மூர்த்தியுடைய நடுக்கமும் நிக்கல. சரி, கோவில்ல நிறைய கூட்டம் கூடி போயிடுறது. பகவானுடைய லீலை என்னன்னு கேட்டா பக்தனை வெளிப்படுத்துறதுக்காக. அப்படி கூட்டம் கூடின உடனே அந்த அர்ச்சாவதார மூர்த்தியிலேருந்து ஒரு பேச்சு வருது. ஏ அர்ச்சகா, நீ என்ன தப்பு பண்ணினே தெரியுமா உனக்கு? திரிபுரந்தரர் எனக்குன்னு வாங்கிட்டு வந்த அந்த துணி இருக்கே, அத கொண்டு வந்து என் மேல போட்டு அப்படின்னு பகவானிடத்திலிருந்து கட்டளை வருது. உடனே அர்ச்சகருக்கு ஒரு பயம் வந்துடுறது. ஆகா, நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம்னு அப்பதான் உரைக்கிறது. அத்தனை நாளியா உரைக்கல. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் பீதி, பயம் வேற பீதி வேற, பீதி வந்துடுறது. இப்பேற்பட்ட உத்தமமான மகானா அவர் இருக்கார், அவர் செஞ்சதை நம்ம தப்பா புரிஞ்சுன்னா அந்த துணியை வேற நம்ம போட்டுட்டு அதுல காலை வேற நீட்டிட்டோமே, என்ன தண்டனை கிடைக்குமோ, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவருக்கு அர்ச்சகருக்கு உடம்பு கிடுகிடுக்க ஆரம்பிச்சுடுறது பயத்தினால. அர்ச்சகர் அங்கேருந்து ஓடி வர, தான் காலை நீட்டின்றதுனால அந்த துணி அப்படியே பகவானுக்கு சாத்த முடியாது.
அலசி உதறி அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து பயபக்தி அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி அந்த பயம் உடையதான் அந்த பக்தியோட சேர்ந்து அந்த பயபக்தியோட கூட அந்த வஸ்திரத்தை பகவான் இடத்துல சாத்திரத்துக்கு வரு. அதுக்கு இடையில திரிபுரந்தரரை போய் கூப்பிடுறப்பா, கோவிலே அல்லோகல்லப்பட்டு இருக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, இங்க பாரு பகவான் இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு, நீ எத்தனை பெரிய மகான்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சு கொடுத்தூன்னு சாஷ்டாங்கமா திரிபுரந்தரர் காலில் விழுந்து சேவிச்சு அவரை அழைச்சிட்டு கர்ப்ப கிரகம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடைய சாத்தி கற்பூரஹாரத்தி காட்டி, அந்த ஆடைய சாத்தி கற்பூரஹாரத்தி காட்டின உடனேயே அர்ச்சாவதார மூர்த்தி நடுங்கிட்டு இருந்த மூர்த்தி அப்படியே அந்த நடுக்கம் நின்று போயிடுறது. அர்ச்சாவதார மூர்த்தி நடுக்கம் நின்று போனதை பார்த்து மனுஷன் எல்லாருக்கும் அப்படியே ஒரே ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டும் இல்லே, அப்பதான் திரிபுரந்தரது மேலே மனுஷாளுக்கு எல்லாருக்கும் ஒரு மதிப்பு வருது. அப்படி மதிப்பு வந்து இப்பேற்பட்ட மகானான அத்தனை பேரும் திரிபுரந்தரரை எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சு. ஆனா திரிபுரந்தரர் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. தான் பகவான பக்தி பண்றது ஒண்ணுதான், நாம சங்கீர்த்தனம் பண்றது ஒண்ணுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பகவான் தன்னுடைய பக்தனை விட்டுட மாட்டான், தன் பக்தனை நிரூபிச்சே தீர்வான் அப்படிங்கறதுக்கான பக்தி எப்படி பண்ணணும், பக்தி பண்ணினா பகவான் என்ன பண்ணுவான் அப்படிங்கறதுக்கான இப்படி ஒரு மகான் நம்ம பாரத தேசத்திலே மதுராங்கிற தேசத்துல இருந்தார். இதெல்லாம் சத்தியம், ஒரு காலத்திலையும் பொய்யில்லை. இதெல்லாம் சரித்திரமா எழுதப்பட்ட கதைகள் இல்லே, நடந்த உண்மைகள். அத அப்படி வழி வழியா நாம கேட்கிறோம். பக்தி பண்றது அப்படிங்கிற முறைக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒரு முறை இது, பக்தி பண்றவாளுக்கு பகவான் என்ன பண்ணுவான். ஏன்னா பலஸ்ருத்தின்னு ஒண்ணு எல்லாத்துக்குமே உண்டு. அந்த பலஸ்ருதி என்னன்னா, தன்னுடைய பக்தனை ஒரு காலமும் பகவான் விட்டுடவே மாட்டான் அப்படிங்கறத பலஸ்ருதி. பக்தி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதனாலே நிறைய நாமஜபம் பண்ணுங்கம்மா எல்லாரும். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சம்ரகாதம் நமாமி ஹரிம் பரம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா.